ஸோ டேட்டா டைப் அப்படின்னா நிறைய டேட்டானாவே இன்ஃபர்மேஷனுங்கிறது நமக்கு தெரியும். அதிலே நிறைய டைப் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. அதில் என்ன டைப்பு அப்படிங்கிறத நம்ம தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இப்போ வேரியபிள் நேம், இப்போ வேரியபிள் நேமுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் நேமே நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ்னால் யூசர் டிஃபைன் சொல்லியிருக்கேன். அதில் உங்கள் நேமை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. யுவர் நேம் அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ இந்த இடத்துல யூ வந்து நான் கேப்ஸில் எழுதியிருக்கேன், பட் அந்த மாதிரி எழுதக்கூடாது. அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். இப்போ யுவர் நேம் ஈக்குவல் டு, அதாவது வித்தின் டபுள் கோட்ஸில் ஜான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செமிகோலன் வச்சிடணும். இந்த இடத்துல நேமுங்கிறது வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஜானில் வந்துட்டு 4 கேரக்டர் இருக்குது இல்லையா, அதனால் இது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வரும் டேட்டா டைப்பு. ஸோ இந்த யூ வந்து ஸ்மாலில் வரணும், ஸ்மால் லெட்டரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, இது வந்து இதனுடைய எக்ஸாம்பிள். சரி, இதுக்கு அடுத்து சில கண்டிஷன்ஸ் பார்ப்போம். சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, இது நியூமரிக்காக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நியூமரிக்காக அப்படின்னா அது கேரக்டராக ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஸ்ட்ரிங்காக ஸ்டார்ட் ஆகும். பட் நியூமரிக்காக நம்பராக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகாது. 1 2 இல்லை வேறு ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ண போகிறீங்க. ஸ்பெசிஃபிக்